அந்த ஒரு டெஸ்டினி வந்து ஒரு உன்னதமான ஒரு டெஸ்டினியாக இருக்கும். ஃபஸ்ட்டு டெஸ்டினி இருக்கணும். ஒரு கோலுன்னு ஒன்று இருக்கணும். அதை கோலுன்னு சொல்லலாம், டெஸ்டினின்னு சொல்லலாம், விஷன்னு சொல்லலாம், என்னவா வேணாலும் நீங்கள் பேர் வச்சுக்கலாம். இட் ஹேஸ் டு பி அ டெஸ்டினி. கன்னியாகுமரிக்கு போகணும்னு நினைக்கிறேன். இப்போ சென்னையில் இருக்கேன். கார் எடுத்துகிட்டு நாங்கள் கன்னியாகுமரிக்கு போகணுங்கிறது தான் என்னுடைய டெஸ்டினி. அந்த டெஸ்டினி தான் என்னை இந்த இடத்த விட்டு நகர்த்தும். நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் எந்த ஊருக்கு போகிறேன்னே எனக்கு தெரியல அப்படின்னா நான் எங்கேயுமே போக முடியாது. ஏன்னா எனக்கு டெஸ்டினியே இல்லை, அந்த கோலே இல்லை, எனக்கு ஒரு டெஸ்டினியே இல்லை. அப்படி ஒன்று என் வாழ்க்கையில் கிடையவே கிடையாது. நான் போகிற போக்கில் போயிட்டுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் சத்தியமாக நீங்கள் சக்ஸஸ் ஆகவே முடியாது. யூ கேன் நெவர் பி எ சக்ஸஸ். இப்போவே எழுதி கொடுத்துட்றேன். யூ ஆர் ஆல்ரெடி எ பிக்கெஸ்ட் ஃபெயிலியர் இன் த வேர்ல்ட். இது உண்மையான சக்ஸஸ்னால் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஐ திங்க் 80% ஆஃப் யுவர் ப்ராப்ளம் இஸ் சால்வ்டு. இதுதான் மிகப்பெரிய உண்மை. அடுத்தது அதை நீங்கள் செயல்பாட்டுக்கு கொண்டு வர்றது. லைஃப்பில் நான் வந்து சக்ஸஸ் அடையணும், நான் வெற்றி அடையணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நம்ம கனவு காண்றோம் இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிற அத்தனை பேருக்குமே இது ஒரு பெரிய கனவாக இருக்கிறது. அப்போ அந்த வெற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியாக்கர், ஒரு நான் போராடுறேன், படிக்கிறேன், அதுக்காக என்னை வளர்த்துக்கிறேன், எல்லாமே பண்ணுறேன். ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே என்னால் பீக்குக்கு போக முடியல. உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு துறையிலையும் விரலை விட்டு எண்ணிடலாம், ஒரு ஃபியூ பீப்புள் மட்டும்தான் உச்சக்கட்டத்தை அடையிறாங்க. அந்த மாதிரி ஒரு சக்ஸஸ்ஸு அல்லது ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் லெவல். இன்றைக்கி கோடிக்கணக்கான மக்கள் பார்த்திங்கன்னா சாகிற வரைக்கும் வேலை பார்த்துட்டே இருக்காங்க, சாகிற வரைக்கும் சம்பாரிச்சிட்டே இருக்காங்க, கடன் அடைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு லைஃப் வந்து ஒரு மிடில் கிளாஸ் அல்லது ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் லைஃப்பில் தான் வாழ முடியுது. வெரி ஃபியூ பீப்புளுக்கு தான் ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ங்கிற ஒரு நிலைக்கு அடைஞ்சு ஒரு உயர்ந்த நிலையில் வாழ்கிறாங்க. இதுக்கு காரணம் என்ன? எங்கே நான் கோட்டை விடுகிறேன்? சார், இது முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, சக்ஸஸ்னால் என்னங்கிறத ஃபஸ்ட்டு தெரியணும். அது வந்து கோடிக்கணக்கான மக்களுக்கு அதோட டெஃபினேஷனே தெரியாது. இதுதான் நீங்கள் முதல்ல கோட்டை விட்ட ஒரு மிகப்பெரிய விஷயம். இது உண்மையான சக்ஸஸ்னால் என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா ஐ திங்க் 80% ஆஃப் யுவர் ப்ராப்ளம் இஸ் சால்வ்டு. இதுதான் மிகப்பெரிய உண்மை. அடுத்தது அதை நீங்கள் செயல்பாட்டுக்கு கொண்டு வர்றது. அது வந்து இப்படி நடந்துடும். ஓகே, அது வந்து ஒரு 20லேருந்து 25% தான் நான் சொல்வேன். இதை மட்டும் நீங்கள் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஜென்மத்தில் சக்ஸஸ் அடைய முடியாது. இது நான் சொல்லலை, மிகப்பெரிய ஒரு டேட்டா சயின்ஸ் இன்றைக்கி வந்து அனாலிசிஸ்லேயே இதை சொல்லப்பட்டிருக்கு. சரி, இதோட மிகப்பெரிய சீக்ரெட்டை ரிவீல் பண்ணுறேன். சக்ஸஸோட டெஃபினிஷனை சொல்கிறேன். ஆங்கிலத்தில் ஒரு அற்புதமான ஒரு டெஃபினிஷனை பார்த்தேன், ரொம்ப வியந்து போன டெஃபினிஷன். ஓகே, என்ன சொல்கிறோன்னா, சக்ஸஸ் இஸ் அ ப்ராக்ரெசிவ் ரியலைசேஷன் ஆஃப் அ வர்தி ஐடியல். இதுதாங்க சக்ஸஸோட டெஃபினிஷன். ப்ராக்ரெசிவ் ரியலைசேஷன் ஆஃப் அ வர்தி ஐடியல். இந்த வர்தி ஐடியல்னால் என்னன்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. அதாவது எனக்கு ஒரு டெஸ்டினி இருக்கணும், எனக்கு ஒரு இலக்கு இருக்குது, அந்த இலக்கு எனக்கு இருக்கணும், ஒரு பர்பஸ் எனக்கு இருக்கணும், ஒரு விஷன் எனக்கு இருக்கணும், அது ஒரு ஒர்த்துள்ளதாக இருக்கணும். அதாவது அந்த ஒரு டெஸ்டினி வந்து ஒரு உன்னதமான ஒரு டெஸ்டினியாக இருக்கும். ஃபஸ்ட்டு டெஸ்டினி இருக்கணும், ஒரு கோலுன்னு ஒன்று இருக்கணும். அதை கோலுன்னு சொல்லலாம், டெஸ்டினின்னு சொல்லலாம், விஷன்னு சொல்லலாம், என்னவா வேணாலும் நீங்கள் பேர் வச்சுக்கலாம். இட் ஹேஸ் டு பி அ டெஸ்டினி. அதை நோக்கி தான் நான் செல்ல முடியும். அந்த கோலே இல்லை, எனக்கு ஒரு டெஸ்டினியே இல்லை, அப்படி ஒன்று என் வாழ்க்கையில் கிடையவே கிடையாது, நான் போகிற போக்கில் போயிட்டுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் சத்தியமாக நீங்கள் சக்ஸஸ் ஆகவே முடியாது. யூ கேன் நெவர் பி எ சக்ஸஸ். இப்போவே எழுதி கொடுத்துட்றேன். யூ ஆர் ஆல்ரெடி எ பிக்கெஸ்ட் ஃபெயிலியர் இன் த வேர்ல்டு. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஏன்னா அந்த டெஸ்டினி தான் உங்களை இழுத்துட்டு போக போகுது. திஸ் இஸ் அ பர்பஸ் ஆஃப் லைஃப். ஸோ அது வந்து ஒரு ஒர்த்துள்ள உன்னதமான ஒன்று இருக்கணும். இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, அதை நோக்கி நான் ஒவ்வொரு கணமும் நான் நகர்ந்துக்கிட்டு போகிறேன் பார்த்தீங்களா, உணர்வு பூர்வமாக. யூனோ, இட் இஸ் அ ப்ராக்ரெசிவ் ரியலைசேஷன். ஒவ்வொரு கணமும் என்னுடைய இலக்கு அதுப்பா, அதை நோக்கி நான் உணர்வு பூர்வமாக முழுமையாக அந்த 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 டெஸ்டினியை நோக்கி நான் செய்கிற வேலை இருக்குது பார்த்தீங்களா, இதை நான் வந்து முழு மனசோடு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது தான் சக்ஸஸ். வேறு எதுவுமே சக்ஸஸ் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும்.
நான் இந்த வேலையை பண்ணி முடிச்சு அந்த இலக்கை அடைஞ்சதுக்கப்புறம் நான் சக்ஸஸ் கிடையாது. அந்த இலக்கை நோக்கி நான் ஒவ்வொரு கணமும் ஆனந்தமாக நான் ஒவ்வொரு ஸ்டெப்பை நான் எடுத்து வைக்கிறேன் பார்த்தீங்களா, 100%. இதுதாங்க சக்ஸஸ். சக்ஸஸ் இஸ் நாட் அபவுட் ரீச்சிங் த டெஸ்டினி. சக்ஸஸ் இஸ் நாட் அபவுட், அஃப்கோர்ஸ் நீங்கள் ரீச் பண்ணாலும் சக்ஸஸ் தான், அந்த ஒரு மொமெண்ட் சக்ஸஸ். ஆனால் ஒவ்வொரு கணமும் அந்த பயணத்தில் நான் பயணிக்கிறேன் பார்த்தீங்களா, இதுதான் பெரிய சக்ஸஸ். யூ அண்டர்ஸ்டாண்ட்? சக்ஸஸ் இஸ் நாட் அபவுட் அச்சீவிங் சம்திங். சக்ஸஸ் இஸ் நாட் அபவுட் ரீச்சிங் த டெஸ்டினி. சக்ஸஸ் இஸ் அ ப்ராக்ரெசிவ் ரியலைசேஷன். இதைத்தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது இப்போ நான் இங்கிருந்து பாரத தேசத்தின் நெடிய ஞான மரபின் தொடர்ச்சி குரு மித்ரே சிவா நடத்தும் அல்கெமி புரோகிராமில் பங்கேற்க ரெஜிஸ்டர் செய்யுங்கள் அல்லது கால் 9655992559. எங்கள் வெப்சைட் www.matangifoundation.org. கன்னியாகுமரிக்கு போகணும்னு நினைக்கிறேன். இப்போ சென்னையில் இருக்கேன். கார் எடுத்துகிட்டு நாங்கள் கன்னியாகுமரிக்கு போகணுங்கிறது தான் என்னுடைய டெஸ்டினி. அந்த டெஸ்டினி தான் என்னை இந்த இடத்த விட்டு நகர்த்தும். நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் எந்த ஊருக்கு போகிறேன்னே எனக்கு தெரியல அப்படின்னா நான் எங்கேயுமே போக முடியாது. ஏன்னா எனக்கு டெஸ்டினியே இல்லை. நான் நகரவே மாட்டேன். என்கிட்ட கார் இருக்குது, வசதி இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் இப்போ நான் இந்த இடத்த விட்டு நகரணும்னா எனக்குன்னு ஒரு இலக்கு இருக்கணும். கன்னியாகுமரிக்கு நான் போகணும் முடிவு பண்ணிட்டேன். சரி, இப்போ நான் காரில் ஏறி உட்காந்து அந்த கன்னியாகுமரிக்கு நோக்கி என் காரை நான் ஓட்டிகிட்டு போகிறேன்ல, அந்த டைரக்ஷன், அந்த பாதை, அதை விட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் விலகாமல் நான் முழு உணர்வோடு ஆனந்தமாக பயணிக்கிறேன். அது போய் சேர்றதுக்கு எனக்கு 10 மணி நேரம் ஆகுதில்ல. ஒவ்வொரு நிமிஷம், ஒவ்வொரு நொடி பொழுதும் அந்த பாதையை நான் ரசித்து அனுபவிச்சுக்கிட்டே போகிறேன் பார்த்தீங்களா, இதுதாங்க சக்ஸஸ். அங்கே போய் சேர்ந்ததுக்கப்புறமும் சக்ஸஸ் தான், போய்கிட்டு இருக்கிற பாதையும் சக்ஸஸ் தான். உலகத்தில் இந்த உச்ச கட்டத்தை அடைந்த அத்தனை மனிதருக்கும் இந்த ஒரு ஃபார்முலா தாங்க அவங்க கடைபிடிச்சாங்க. வேறு எதுவுமே கிடையாது. இது நான் சொல்லலை. இன்னைக்கு சயின்ஸில் இது ஒரு பெரிய ரிசர்ச்சே நடந்திருக்குது. இந்த ஒரு குவாலிட்டி ஒரு மனுஷனுக்கு உங்களுக்குள்ளே இருந்தால் நான் சொல்கிறேன், நீங்கள் இப்போவே சக்ஸஸ். 2 விஷயம் உங்களுக்கு இருக்கணும். ஒன்று, இலக்கு இருக்கணும், ஒரு பர்பஸ் இருக்கணும். உங்கள் வாழ்க்கையில் நான் வாழ்கிற ஒவ்வொரு கணமும் அர்த்தமுள்ளதாக இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு, இப்போ நான் இப்போ இந்த ஆன்மீக பாதையில் நுழைஞ்சிருக்கேன். இந்த ஆத்ம ஞானம்தான் எனக்குள்ள கடவுள் எனக்கு கொடுத்த வரம். இதை நான் சின்ன வயசுலேயே உணர்ந்துட்டேன். காலேஜ் படிக்கிறதுக்கு முன்னாடியே இதை உணர்ந்து இந்த விஷயத்தை நோக்கி இதை உணர்றது தான் முதல் என்னுடைய ஞானம். இதுதான் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆத்ம திருப்தி எனக்கு கொடுக்கறது அப்படிங்கிறத உணர்ந்ததுனால இதை நோக்கி நகர ஆரம்பித்தேன். இப்போ எனக்கு அது ரொம்ப பிடிச்ச விஷயம். என் பிளட்லேயே இருக்குது, என் ஆத்மாவில் அடங்கி இருக்குது. பூர்வ ஜென்மத்திலேருந்து இது தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குது. இதை எனக்கு யாரும் சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இதை நான் செய்கிறதுலையே எனக்கு ஒரு பெரிய ஆனந்தம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? எவ்ரி மொமெண்ட்டு இதை நான் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், இதை செய்துக்கிட்டே இருக்கிறேன், இதை கற்றுக்கிட்டே இருக்கிறேன். இந்த பாதையில் போகும்போது இதை நான் கற்றுக்கிறது மட்டும் இல்லை, கற்றுக்கிட்ட விஷயத்தை மக்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறது மட்டும்தான் என்னுடைய வெறித்தனமான கோல். இதுதான் என்னுடைய டெஸ்டினி. இந்த ஞானத்தை இந்த கடைசி மூச்சு இருக்கிறதுக்குள்ள இத்தனை கோடி மக்களுக்கு இதை கொண்டு போகணும் அப்படிங்கிறதான் என்னுடைய இலக்கு. அப்போ அந்த இலக்கை அடைஞ்சாதான் எனக்கு சந்தோஷமா? கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் பார்க்குற ஒவ்வொரு மனிதரும் என்கிட்ட கேட்குற கேள்வியில் அவங்களுக்கு அந்த ஞானத்தை நான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். அதை செய்கிறதே எனக்கு ஒரு ஆனந்தம். அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு நாளும் எனக்கு பரமானந்தமாக இருக்கிறது. அதனால் என்ன ஆகுதுன்னு சொன்னால், ஒவ்வொரு நிமிஷமும் நான் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கேன். காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் இந்த விஷயத்தை பற்றி நீ இவருக்கு சொல்லு, அவருக்கு சொல்லு, அவரிடத்தில் சொல்லுன்னு என்கிட்ட கேட்கவே வேண்டாம். நான் அதை பேசிக்கிட்டே இருப்பேன், அதை கொடுத்துக்கிட்டே இருப்பேன். இதுதான் எனக்கு மிகப்பெரிய ஆனந்தம். இன்றைக்கி காலையிலேருந்து இன்றைக்கி ராத்திரி வரைக்கும் இந்த செயலை பூரா நான் கரெக்டாக பண்ணிட்டேன். ஒவ்வொரு கணமும் நான் அந்த என்னுடைய இலக்கை நோக்கி போகிறது மட்டும்தான் என்னுடைய வேலை அப்படின்னு நான் விரயம் பண்ணாமல் இந்த வேலையை நான் இன்றைக்கி ஃபுல்லாக நான் கரெக்டாக பண்ணிட்டேன்னா இன்றைக்கி ராத்திரி போய் நான் பெட்டில் படுக்கும்போது எனக்கு அப்படி ஒரு ஆனந்தமாக இருக்கும். நாளைக்கு காலையில் நான் எந்திரிக்கிறேனோ இல்லையோ தெரியாது. எனக்கு காலையில் முழிச்சு பார்த்தா நான் உயிரோடு இருக்கேன், கடவுளுக்கு ரொம்ப நன்றிப்பா, எனக்கு இன்னொரு நாள் நீ கொடுத்துருக்க, என்னுடைய இலக்கு அது,
இந்த ஞானத்தை எனக்கு கொடுத்துருக்கிற, இந்த ஞானத்தை இத்தனை கோடி மக்களுக்கு கொடுக்கறது தான் என்னுடைய டெஸ்டினி. இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க அதை ஒரு கணம் கூட நான் விரயம் செய்யாமல் நான் செய்வேன் அப்படின்னு நினச்சி நான் ஆனந்தமாக அதை செஞ்சுக்கிட்டு இருந்தேன்னா இதுதாங்க சக்ஸஸ். யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்போது இதுக்கு பேர் சுதர்மம் என்று சொல்கிறார்கள். சாஸ்திரம் அதைத்தான் சொல்கிறது. அதாவது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரும் ஒரு சுதர்மத்தை தான் கடைபிடிக்கிறது. இப்போ ஒரு மாங்கொட்டை இருக்குது. இந்த மாங்கொட்டை ஒரு மாமரத்தை தான் உருவாக்குறதுக்காகவே அது பிறந்திருக்கிறது. அதோட சுதர்மம் அதுதான். அது வேற எந்த வேலையும் செய்யக்கூடாது. அது பூர்வ ஜென்மத்திலிருந்து அதுக்காகவே பிறந்திருக்கிறது. அதே மாதிரி ஒரு தென்னங்கன்று தேங்காயை உற்பத்தி செய்வதற்கு மட்டுமே பிறந்திருக்கிறது. 24 மணி நேரமும் அது அந்த வேலையைத்தான் செய்யும், வேற எந்த வேலையும் செய்யாது. ஒரு வேப்பங்கொட்டை வேப்ப மரத்தை உருவாக்குவதற்கு மட்டுமே பிறந்திருக்கிறது, வேற எந்த வேலையும் அது செய்யாது. அதுதான் அதோடைய சுதர்மம். கடவுள் கொடுக்கப்பட்ட ஒரு வரம் அது. இப்போ வேப்ப மரம் ஐயோ என்னப்பா என் காய் ரொம்ப கசக்குது, இதை வாயில் வச்சாலே இப்படி கசப்பாக இருக்குது, எவனுமே என் மரத்துக்கிட்ட வரவே மாட்டுறாங்க. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பிள்ளைங்களும் பார்த்தா மாமரத்துக்கிட்டே போய் மாங்காயே திங்கிறாங்க, தென்னை மரத்துக்கிட்ட போய் தேங்காயை திங்கிறாங்க, ஆனால் எங்கிட்ட யாருமே வரமாட்டுறாங்க. எனக்கு இது ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் இன்னையிலேருந்து என்ன பண்ண போகிறேன், இந்த வேப்பங்காயை உருவாக்குறதுக்கு பதிலாக நானும் மாங்காயை உருவாக்க போகிறேன் அப்படின்னு இந்த வேப்ப மரம் முடிவு பண்ணி மாங்காயை உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சதுன்னு வைங்க, செத்து சுண்ணாம்பாயிரும். அதால் உற்பத்தி பண்ணவே முடியாது. ஏன்னா அது பிறந்ததனுடைய நோக்கம் அதுவே கிடையாது, வேற ஒரு நோக்கத்துக்காகத்தான் அது பிறந்திருக்கிறது. ஸோ உன்னுடைய சுதர்மத்தை நீ உருவாக்குறத விட்டுட்டு இன்னொரு வேலையை நீ கையில் எடுத்தால் உனக்கு அது நரகமாக மாறும். இதைத்தான் நாம் புரிந்து கொண்ட வேண்டிய. 85 லட்சம் உயிரினங்களும் அது எதற்காக பிறக்கப்பட்டிருக்கிறதோ அந்த சுதர்மத்தை நோக்கி தான் நகர்ந்து கொண்டு இருக்கிறது. பாரத தேசத்தின் நெடிய ஞான மரபின் தொடர்ச்சி குரு மித்ரே சிவா நடத்தும் அல்கெமி புரோகிராமில் பங்கேற்க ரெஜிஸ்டர் செய்யுங்கள் அல்லது கால் 9655992559. எங்கள் வெப்சைட் www.matangifoundation.org.